ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருடைய ஃபேவரட்டான இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு, உவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் அப்படின்னு அறுசுவையும் கலந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சிக்கு பதிலாக சுக்கு பொடி கூட கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நாம் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாங்காயை பேனில் சேர்த்துடலாம். உங்களுக்கு மாங்காயோட தோல் பிடிக்கலை அப்படின்னா மாங்காயை தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்ததும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. திரும்ப ஒரு முறை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் சுருங்கி போய் இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். இடையில திறந்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காயிலேருந்து தண்ணி எல்லாம் சுருங்கி போயிடுச்சு. மாங்காயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நாம் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் சுத்தமான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா உருக ஆரம்பித்து மாங்காயோட நல்லா கலந்து வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிறுத்தீயில் வச்சு அப்படியே வேக விடுங்க. மாங்காயும் வெல்லமும் இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வரும்போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால நமக்கு மாங்காய் பச்சடி இன்னும் நல்லா திக்காக க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாரம்பரிய முறைப்படி வேப்பம் பூவை கொஞ்சமாக வறுத்தெடுத்து அதை பொடி பண்ணி கடைசியாக கலந்துப்பாங்க. கசப்பு சுவைக்காக வேப்பம்பூ சேர்ப்பது வழக்கம். அதுவும் தமிழ் வருடப்பிறப்பு போன்ற விசேஷ நாட்களில் செய்யும்போது கண்டிப்பாக சேர்த்து செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.